இப்ப இயற்கையான உணவுகள் என்ன நம்மட கர்ப்ப காலத்துக்கு தேவையான உணவுகள். இப்ப பபாங்கிறது என்ன தனிய ரத்தமும் எலும்பும் தான் என்ன சதையும் எலும்பும் அதான் மெயின் பொடி என்ன ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சர் மாதிரி என்ன பில்டிங் ஸ்ட்ரக்சர் கூட கல்லி சீமந்து போட்டு கம்பியெல்லாம் வச்சு கட்டுறதா தான் மெயின். ஒரு டைல்ஸ் ஒட்டுறது பல்பு போட்டுறதெல்லாம் போடுவாங்க அது அழகுபடுத்துற வேலை. இப்போ மூக்கு கண் காது இதெல்லாம் பாருது மூளை வளருது முடி வளருது எல்லாம் பாரு. இப்போ மெயினான சாமான் எலும்பு அடுத்தது சதை. இப்போ இதுக்குரிய 2 சாப்பாடையும் நாம சாப்பிடுறோம். ஒன்று ரத்தம் சதைங்கிற ரத்தம் ஒரு சாப்பாடு மற்ற கல்சியம் அதை நம்மளுக்கு தாராங்க அயன் டேப்லெட்டும் கல்சியம் தாராங்க. இப்போ பழைய காலத்து அப்படி நம்ம பாவிக்கலையே ஏன்னா அவங்களோட உணவுல இருந்துச்சு எல்லாம் அதிகமாக என்ன செய்யற நம்ம பழைய காலத்து உணவு எடுத்தா பாபா கிடைக்கிறீங்க கீரை இலக்கறி கட்டாயம்னு சாப்பிட சொல்லுவாங்க என்ன பொன்னங்கானி முருங்கை இலக்கறி வல்லாறு ஏதாவது இலை வகை வந்து கட்டாயம் சாப்பாடு நல்ல நியாயமா சாப்பிடுவாங்க. அது சின்ன மீன்லாம் சாப்பிடுவாங்க முள்ளு என்ன கல்சியம் எலும்புகளுக்குரிய சத்துள்ள மீன்கள் நெத்தலி மீன் சால மீன் அந்நேரத்தை சொல்றல அந்த மீனை வாங்கினா அந்த மீனை அடிக்கடி ஆக்குவாங்க. முளகானம் அந்த முள்ளு மீனை தான் அடிக்கடி ஆக்குவாங்க. அப்ப அந்நேரம் அறிவு இல்லாத காலத்துல இது என்னது கொடுக்கணும்னு தெரியா அதை தான் கொடுத்துருக்காங்க என்ன சின்ன மீன்களை தான் நான் கொடுக்குறேன் என்ன அது என்ன சொன்னா நோய் இல்லை அந்த கிறந்து இல்லாத மீன் சொல்லி கொடுத்துப்பாங்க அந்நேரம் என்ன பிள்ளைவத்துல தான் கிறந்து இல்லாத மீன் கொடுக்கணும். ஆனா மறையமா கொடுத்ததெல்லாம் எலும்பு சாத்து என்ன முள்ளோட சாப்பிட்ற மீன்கள் தான் கூட கொடுத்துருக்கு. அப்ப அங்க எப்படி இந்த இயற்கையான இந்த உணவுகள் நாட்டு மரக்கறிகள் இப்படியான உணவுகள் தான் சாப்பிட்ட விதம் கூட. அப்ப பிள்ளைகளும் வந்து நல்ல ஆரோக்கியமா வளர்ந்துச்சு. நரகான பிரச்சனையும் இல்லை ஓவரா பெருத்த பிள்ளைன்றும் இல்லை ஆரோக்கியமான பிள்ளைகள் கிடைச்சிச்சு. அதே மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு வந்து மூச்சு வருத்தங்கள் சளி வருத்தங்கள் குறைய பிறந்த பிள்ளைகளுக்கு. இப்ப பிறந்த பிள்ளைக்கு சளி பிறந்து 2 மாசம் இல்லை சளிக்கு மாறுது ஆவி பிடிக்கிற மூச்சு வருத்தம் என்ன காரணம் சுவாச பை விதியை வைக்கிற அதுக்குரிய பதார்த்தங்கள் எல்லாம் வந்து அந்த மீன்கள் அறிவு. சால மீன் சாப்பிட்டு வந்தா கர்ப்பிணி தாய்மார் சால மீன் சாப்பிட்டா பிள்ளைகளுக்கு மூச்சு வராது அஸ்மா வராது. சால மீன்ல தோல்ல சால மீன் முரல் மீன் சரியானே நெத்தலி காரல் வாழை அந்த தொழில எண்ணெய் அரிக்கிற மீனுக்கு தானே அதாவது ஒமேகா 3ன்னு சொல்றது சூரம் இந்த நம்ம இது சுறாமீன் எண்ணெய்க்காது. இப்போ இதெல்லாம் வந்து சுறாமீன் எல்லாம் முளகானம் காய்ச்சி கொடுப்பாங்க என்ன உலகத்துல இருந்து. இப்போ இதெல்லாம் வந்து என்னென்று சொன்னா ஒமேகா 3ன்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு கொழுப்பு உண்டு. அது சுவாச பை விதியை வைக்கிற மூளை வளர்ச்சி ஞாபக சக்தி. இப்போ பாருங்க பால் பேக்கெட்ல எல்லாம் சின்ன பிள்ளைகள் பால் பேக்கெட்ல எல்லாம் ஒமேகா 3 சேர்த்துன்னு போட்டிப்பாங்க. அது என்னன்னு சொன்னா கட்டாயமான சாமான். இது வந்து இந்த சின்ன மீன்கள தொழில் இருக்கு தோல். அப்ப இதெல்லாம்